ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி காவல்துறை கணக்கு எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் ஆண் பண்ணி கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வழக்கறிஞர்களும் கேட்டுக்கோ. எப்படி உள்கணக்கு வெளிக்கணக்கு, வெளிக்கணக்கு உள்கணக்கு, உள்கணக்கு காவல்துறையில் உள்ள நிற்கி நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ வெளிக்கணக்கு எடுக்கணும்ல, என்னென்ன தப்பு இருந்தது, என்னென்ன செஞ்சிருக்கு, என்னென்ன ஓடுது. வெளிக்கணக்கில் தான் 1558 சேட்டையில் உள்ள வெளியில் நிற்கி 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். என்ன அர்த்தம்? கடவுள் ஒன்று இருக்காருன்னு தெரியும்ல. கடவுள் நம்மளை படைக்காரு. அகம்பா சேட்டை பண்ணதுக்கு நம்ம கொடுக்கல, படைக்கலை அவர். நம்ம விவசாயம் பண்ணணும், சாப்பிடணும், அதுதான் கொடுத்துருக்காரு. விவசாயத்தை அழித்து விவசாயத்தில் பூரா இவன் காவல்துறையில் கேட்டால் சொல்லிடுவான். எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பூரா விவசாயத்தில் என்னென்ன மில்லு போட்டிருக்கான், தொழிற்சாலை போட்டிருக்கான், என்ன கம்பெனி போட்டிருக்கான், என்னென்ன வாடகை வீடு கட்டி விட்டுருக்கான், என்னென்ன கோத்திரங்கள் நடத்துதான், பூரா ஒர்க் ஷாப்பு, மயிறு, செடி சேட்டை எது கேட்டிருக்கான் அவன்கிட்ட காட்ட சொல்லிடுவான். அதுக்கு தான் பிடிக்காரு. காவல்துறை வச்சு பிடிப்பார். வா, ஒவ்வொரு ஸ்டேஷனில் எங்கெங்கே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கிற கேள்வி வரையில் வானரப்படை தொடச்சி எடுத்து அதுக்கு ஒரு கார்டு தனியாக அவனு போட்டுருவார் வானரப்படைக்கு. அதுதான் காவல்துறை பிடிக்கிற கணக்கு. பிடிச்சி வருவான் வெளியில். புரியுதா இல்லையா? என்னப்பா தப்பு செய்கிறக்காப்பா பூமியில் கொடுத்துருக்காரு. இவ்வளோ தப்பு. கைலாசத்திலே சும்மா என்னமோ மேவட்ட மாதிரி வந்து, ஏன்னா இவனுடைய ஆட்சி டெல்லியில், சென்னையில் உட்காந்துருக்கான், டெல்லியில் உட்காந்துருக்கான். மோதுவான், கடவுள்கிட்ட மோதுறான்னு தான் சொல்லுவார். புரியுதா? நீ காவல்துறை பணிஞ்சு தான் போகணும். அவன் கிடக்க அரசியல்வாதி, கடவுள் ஒன்று இருக்கார், அவருக்கு நம்ம அடிபணிஞ்சு வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வரணும். இல்லை, எதுவுமே இல்லை. எதிர்த்து நீ நிற்க அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர் அனைத்தும் ஆக்கங்கட்ட கூவைகள் எதிர்த்து நிற்கிய. அவர்கிட்ட முடியுமா? கடவுள்கிட்ட முடியுமா? கைலாசத்தில் உட்காந்து பூமியில் கணக்கு போடுறாரு. பூமியில் கைலாசத்தில் பிள்ளைகளோட வாரிசோடு உட்காந்து பூமியில் போடுறாரு. இதாண்டா உண்மையான கைலாசம், உண்மையான அடி கொடுக்கறது. இங்கே இருந்தாண்டா கைலாசத்தில் தாண்டா லிங்கத்திலேருந்து உலக நாடே பிரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா முட்டா பயலா. உள்கணக்கு வெளிக்கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. காவல்துறைக்கு உள்ளே இருக்குது. இப்போ வெளிக்கணக்கு எடுக்காரு. வெளிக்கணக்கு போட்டார். இது ஆட்டோமேட்டிக் எடுப்பான். எடுக்கலை. இப்போ சிட்டி கிராமத்தில் எப்படி இருப்பான்? ஓடுவான். நல்லா ஓட்டி நக்குனான்ல, சிட்டி கிராமத்தில் நக்குவான். நக்கை போட்டு நக்குவான். பெண்ணு அதுக்கு மேலே நக்குதாளா, அப்போ அடிக்கிற அடியில் துவச்சி விடுவார். முக்கால் சாத்தியம் பேப்பரால் பாழாக்கிட்டாங்களப்பா பாய் பேயலா. பேப்பர் பூரா செத்த பேப்பரை விட்டு பூரா ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு நம்ம நாட்டிலையும், ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் அடித்து விளையாடுதாங்க. இது எவ்வளோ பெரிய விளையாட்டு. முக்கால் சத்தியம்.